அனைவருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிஒன். சினிமா அப்டேட். இப்போது ஜனநாயகன் படம் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது ஜனவரியில ரிலீஸ் ஆகும். ஜனவரி 10 ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்த டயத்துல சென்சார் ப்ராப்ளத்தினால படம் வந்து இப்போ போஸ்ட்போன் ஆயிருக்கு. அதில நெறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ திருப்பி அந்த சென்சார் சர்டிஃபிகேஷன் மார்ச் 9 அன்னைக்கு திருப்பி மத்தியானம் வந்து படத்த பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சென்சார் சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. அது வந்து 15க்குள்ள முடியும். அப்படி முடிஞ்சாலும் நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, மார்ச் 19 வந்து வர வாய்ப்பு இருக்குன்னாங்க. இல்ல அந்த டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் ஜனநாயகன் வந்து ஜூன்ல தான் ரிலீஸ் பண்ற மாரி ஐடியா இருக்குங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி அப்டேட் வருதுன்னு. நெக்ஸ்ட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படமா கருதுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன், ரஜினி ரீயூனியன். அதாவது கிட்டத்தட்ட 40, 45 வருஷத்துக்கு மேல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு படத்துல வந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிறது பெரிய ஹைப்பா இருந்துச்சு. நெல்சன் இயக்குறாருங்கிறது. இப்போ நெல்சன் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுனால எல்லாமே டிஜிட்டல், ஏஐ இந்த மாரி கேமராஸ் எல்லாம் யூஸ் பண்ணி படம் எடுக்கிறோம். ஆனா, இந்த கமல், ரஜினி ரீயூனியன் படம் வந்து மோஸ்ட்லி வந்து 80ஸ், 90ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் ரோல் கேமராஸ் இருக்கும். ஸோ, அத யூஸ் பண்ணி தான் இத படமாக்க பிளான் பண்றாராம். ஈவன் அந்த ப்ரமோவே அப்படி தான் பிளான் பண்ணாராம். ஏதோ ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அந்த டயத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக அது முடியாம போச்சு. இதில அவர் கொஞ்சம் கிளியரா இருக்காரு. டைரக்டர் நெல்சன். இது சம்மந்தமா ராஜீவ் மேனன்ட்டயும் பேசிட்டு இருக்காரு. அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட் எஸ்பெஷலி ஃபார் கமல் ரசிகர்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கமலோட சினிமா கேரியர்ல இன்னொரு ஒரு மணிமகுடம், ஒரு கிரீடம்னே சொல்லலாம். என்ன அப்டின்னா, தெலுங்கானா அரசு வந்து சில விருதுகள், அதாவது 2025ல வந்த படங்கள், இந்த அடிப்படையில எல்லா படத்துக்கும் வந்து சில விருதுகள் குடுத்துருக்காங்க. அதுல வந்து அதாவது பைடி ஜெயராஜ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய பழம் நடிகர். அவர் கிட்டத்தட்ட 300 படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு. அவர வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு விருது குடுக்குறாங்க. அத வந்து தெலுங்கானா அரசு வந்து நடிகர் கமலஹாசனுக்கு வழங்கியிருக்காங்க. நிச்சயம் கமல் ரசிகர்களுக்கு இது ஒரு குஷியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். மேலும் ஒரு புதிய சினிமா அப்டேட்டோட உங்கள வந்து சந்திக்கிறேன்.